Hi everyone. இன்னைக்கு physics exam எப்படி எழுதுனீங்க? நல்லா எழுதுறீங்களா? நம்ம சொல்ல क्वेश्चंस எல்லாம் வந்துச்சு. நான் ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட்டோட பார்த்தேன். வெள்ளூரோடது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் எழுதலாம். கோயம்புத்தூரோடது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. and சென்னையோடது ஈஸியா இருந்துச்சு. நான் ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட் பார்த்தேன் ஈஸியா இருந்துச்சு. நம்ம சொன்ன क्वेश्चंस எல்லாம் வந்துச்சுனா ஓகே தான். நல்லபடியா படிச்சு நல்லா எழுதிருப்பீங்க நம்புறேன். கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க உங்க क्वेश्चन பேப்பர் எப்படி இருந்துச்சு. நான் சொன்னதெல்லாம் வந்துச்சானே. and இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடிங்கனா புனிமா போகும். எனக்கு கெமிஸ்ட்ரி இல்ல. கெமிஸ்ட்ரி 5 நாள் டைம் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனையே கிடையாது சூப்பராக படிக்கலாம் இது ஒரு நல்ல டைமு 5 நாள் வேஸ்ட் பண்ணாத இப்போ நீ இந்த 9 லெசன் நல்லா படிச்சிட்டிங்கன்னா உனக்கு பப்ளிக்கில் வந்து ரொம்ப ஈஸி ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 9 லெசனில் நீ இம்பார்ட்டன்ட் மட்டும் சரி 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா கிடையாது இது இம்பார்ட்டன்ட் மட்டும் இல்லைங்க பப்ளிக்கில் இது வரைக்கும் கேட்டது எல்லாமே நான் இங்கே கொடுத்துக்கிறேன் ஸோ அதனால் உங்களுக்கு இதெல்லாம் படித்தாலே போதுமானது ஸோ அதனால் இதுலேயும் ஒரு 10 கொஸ்டின் டிடெக்ட் பண்ணி நான் படிப்பேன் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல படிச்சு பிரயோஜனம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே நல்லா படிங்க நல்ல சான்ஸ் கிடச்சிருக்குது ஸோ அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க புண்ணியமாக போகும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் 2 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் கசகசன்னு 5 மார்க்லேயும் ஏபின்னு போடுவாங்க 3 மார்க்லேயும் ஓகே டேரக்ட் கொஸ்டினே கேட்பாங்க பட் 5 மார்க்கில் அப்படியே ஏபின்னு போட்டு தள்ளுவாங்க அதனால் எந்த குட்டி குட்டி கொஸ்டின்ஸும் விடாதீங்க ஸோ புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு யூனிட்டுன்னு எடுத்திங்கன்னா இதுதான் சரிங்களா அந்த 6வது ஜோன் ரிஃபைனிங் ரவுண்ட் போட்டதெல்லாம் 5 மார்க்கு zone refining, electrolytic refining and 13th question electrolytic refining and aluminum destruction of aluminum Al2O3 so Hall Herold process ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை பப்ளிக்கில் கேட்குறாங்க புக்கின்ல வந்து கிராவிட்டி செப்பரேஷன் இங்கே தமிழ் மீடியத்துக்காரனுக்கு பேராகிராஃப் நோட் படிக்க ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் சைனைட் லீச்சிங் சிமெண்டேஷன் வில் படிவாக்கல் சைனைட் வேதி கழுவுதல் ஆல்கலி ஆசிட் லீச்சிங் அது யாரும் படிக்கிறதில்ல படிச்சுக்கோங்க மேக்னெட்டிக் செப்பரேஷன் காந்த பிரிகை ரோஸ்டிங் அதோட எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் இந்த கால்சினேஷன் எக்ஸாம்பிள் ஆட்டோ ரிடக்ஷன் என்ன வாட் இஸ் லீக்குவேஷன் என்ன பேராகிராஃப் நம்பரில் இருக்குது வேன் ஆர்க்கல் 3 மார்க் ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஃபஸ்ட் லெசன் இதை நீங்கள் ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே போதுமானது 2வது யூனிட் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க 8வது கொஸ்டின் மட்டும் டைபோரான் மட்டும் 5 மார்க் ஸோ யூசஸ் ஆஃப் போரான் போரக்ஸ் போரிக் ஆலம் இந்த யூசஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க புக்கிங்கில் மெக்கஃபி ப்ராசஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்குப்பா வினை புரிதல் இது வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கிராஃபைட் டு டைமண்டுக்கு வித்தியாசம் படிச்சுக்கோங்க 2.34 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிலிக்கான் டெஃபினிஷன் சிலிக்கேட்ஸோட டெஃபினிஷன் இந்த பேராகிராஃபில் இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிலிக்கானின் பண்புகள் இது ஒரு 3 பாயிண்ட் ஸோ இதுதான் யூனிட் 2 யூனிட் 3 ஈஸி தான் புக் பேக்கில் அவ்வளோலாம் ஒன்றும் டஃப் கிடையாது இது எல்லாமே கேட்ட கொஸ்டின்ஸ் தான் ஸோ நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு 10-15 கேள்வி நீங்கள் படிச்சு தான் ஆகணும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா 5 மார்க்கு ரெட் அண்ட் ஒயிட் ஃபர்ஸ்ட் வெண் மற்றும் என்னது சிவப்பு பாஸ்பரஸின் வித்தியாசம் 3 பாயிண்ட் படிச்சுக்கோங்க ஹோம் சிக்னல் யூஸ் ஆஃப் பாஸ்பின்னு சொல்லலாம் ஹோம் சிக்னல் யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன் இந்த வீடியோ சும்மா பிடிஎஃப் பார்த்துட்டு போயிடாதீங்க இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வரும்போது எப்படி ட்விஸ்ட் அடிப்பான்னு நான் சொல்கிறேன் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு இது கேட்பாங்க ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் SO2 கேட்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்புறம் டெக்கன்ஸ் ப்ராசஸ் 5 மார்க் குளோரினோடது இது ப்ளீச்சிங் பவுடர் சலவைத்தூளை தயாரித்தல் குளோரினோட யூசஸ் பார்த்துக்கோங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஹாலஜன் கம்பவுண்ட் அதாவது இடைநிலை ஹாலஜன் சேர்மங்களின் பண்புகள் 5 மார்க்கில் கேட்கலாம் யூசஸ் ஆஃப் நியான் கிரிப்டான் ஜெனான் ரேடான் இதெல்லாம் பார்த்துக்கோங்க யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் எவ்வளோ 5 மார்க் லாந்த்ரைடு ஆக்டைடு கண்டிப்பாக கேட்பாங்க அதை விட்டால் லாந்த்ரைடு கண்ட்ராக்ஷன் லாந்த்ரைடு குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அது விளைவுகள் அதெல்லாம் எழுதணும் அதே மாதிரி பொட்டாசியம் டைக்ரோமேட் கேட்பாங்களா போன வருஷம் பப்ளிக்கில் கேட்டுட்டாங்க இந்த வருஷம் ஸோ அதனால் இது கேட்க மாட்டாங்க பட் இருந்தாலும் சும்மா பார்த்துக்கணும் நல்லா படிக்கிறவங்க ஸோ இது ஜஸ்டிஃபை தி பொசிஷன் ஆஃப் லாந்த்ரைடு ஆக்டினஸ் இதெல்லாம் 5 மார்க்கு மீதியெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கு எவ்வளோ கம்மி பண்ணணுமோ கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன் 2 மார்க் 3 மார்க் ஏபின் போட்டு கூட கேட்கலாம் ஜைகர்னட்டா கேட்டலிஸ் அதோட யூசஸும் பார்த்து ஸ்ட்ரக்சரும் பார்த்துக்கோங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் 4.39 வை டி பிளாக் எலமெண்ட் வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு குரோமேட் குளோரைட் சோதனை ஃபுல்லாக படிக்கணும் 3 மார்க்கில் கேட்பான் யூசஸ் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் யூசஸ் மட்டும் பார்த்துக்கோங்க 3 பாயிண்ட் யூனிட் 6 மொக்க யூனிட் இன்ஆர்கானிக் முடிஞ்சு மொக்க யூனிட்டு இது அப்படியே புக் பேக் படிச்சுங்க 3, 9, 14, 24லாம் 5 மார்க் இருக்கக்கூடிய கேள்விகள் இது புக்கின் கேட்டஸ் ஆஃப் சாலிட் ஐசோட்ரோபி அனசோட்ரோபி நிறைய பேர் இது படிக்கிறதில்ல மாலிகுலர் சாலிட் நிறைய பேர் படிக்கிறதில்ல மெட்டாலிக் சாலிட் நிறைய பேர் படிக்கிறதில்ல பிரிமிட்டிவ் நான் பிரிமிட்டிவ் இதெல்லாம் புக்கின் யாருமே படிக்கிறதே கிடையாது இது வந்து கேட்குறாங்க ட்ரா SC BCC FC பிராக்லாம் கேட்பாங்க அந்த ஈக்குவேஷன் எழுதி அந்த 3 இது மட்டும் இருந்தால் போதும் டெரிவேஷன் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல் அடகு கூட்டின் அடர்த்தி 3 மார்க்கு பொதுவித்திறன் SC சாதாரண கணிச்சதத்தோட பொதுவித்திறன் 5 மார்க்கு FCC 5 மார்க்கு BCC வந்து புக் பேக் கிளாசிஃபை பாயிண்ட் புள்ளி குறைபாடின் வகைகள் அந்த ஃப்ளோ சார்ட் மட்டும் வரைஞ்சால் போதும் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இதில் இவ்வளோ பார்க்கணும் எக்ஸாம்பிள் 2வது ஸோ இதுதான் சாலிட் ஸ்டேட்டு இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களை அசைக்கவே முடியாது அடுத்து யூனிட் 7 சின்ன யூனிட்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க 3rd 5th 13th மட்டும் 5 மார்க்கு
தொகைப்படுத்தப்பட்ட பூஜ்ய வினை முதல் வினை, அப்புறம் 5வது கொஸ்டின் 13வது கொஸ்டின் கொலிஷன் தியரி மோதல் கொள்கை, இதெல்லாம் 5 மார்க்கு. புக்கினில் வந்து இதெல்லாம் படிச்சுக்கோங்க. தொகைப்படுத்தப்பட்ட முதல் வினை 5 மார்க்கு. அரைவாழ்வு காலம், 0 ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர், 0 ஆர்டரும் ஃபஸ்ட் ஆர்டர் ரெண்டுமே கால்குலேட் பண்ணுறது படிச்சுக்கோ. பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணிக்க. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட். ஆக்டிவேஷன் கிளர்வு ஆற்றல் என்றால் என்ன கேட்பாங்க. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. யூனிட் 8 ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 12வது கொஸ்டின் வந்து ரொம்ப 5 மார்க் ஆஸ்வாட் டைலூஷனில். இப்போ இது எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான். புக்கின்ல அர்னியஸ் கான்செப்ட் லிமிடேஷன் ரெண்டுமே பாருங்கள். 8.1.1. அடுத்த லிபிஸ் ஆசிட் பேஸ் ஈஸி. ரிலேஷன் பிட்வீன் pH அண்ட் pOH தொடர்பு. வாட் இஸ் பஃபர் சொல்யூஷன், தாங்கல் கரைசல் என்றால் என்ன எடுத்துக்காட்டு. பஃபர் கெப்பாசிட்டி தாங்கல் திறன், தாங்கல் இது தெரில இண்டெக்ஸு, இது ஈக்குவேஷனோட சின்னதாக இருக்கும் படிச்சுக்கோங்க. ஆண்டர்சன் ஹைசல்பர்க் ஈக்குவேஷன் 5 மார்க்கில் கேட்பாங்க. ப்ராப்ளம்ஸ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இதில் இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸாம்பிள் எவ்வளவும் பார்க்கணும். சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டோட அந்த ப்ராப்ளம் கேட்பாங்க, அதுதான் ரெண்டுன்னு கொடுத்துரும். pH ப்ராப்ளம் கேட்பாங்க. அப்புறம் ஆஸ்வாட் டைலேஷன் ப்ராப்ளம், ஆண்டர்சன் ஈக்குவேஷன் ப்ராப்ளம் கேட்பாங்க, அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். யூனிட் 11 ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளிசரால், ஸோ சொப்போனிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அது பார்த்து. லூகாஸ் டெஸ்ட் விக்டர்மேயர் 5 மார்க்கு. ஸ்வான் ஆக்சிடேஷன் பார்த்துக்கோங்க. ரியாக்ஷன் ஆஃப் கிளைக்கால் வென் எத்திலின் கிளைக்கான் ட்ரீட்டட் வித் HI. அந்த கிளைக்காலில் 3-4 ரியாக்ஷன் இருக்குது. கிளைக்காலில் ஃபஸ்ட்டு HI கூட ரியாக்ட் பண்ணுறது எப்படி, அடுத்து ஆன் ஈட்டிங் வித் HNO3 எப்படி, டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் அதாவது கிளைக்காலில் அதெல்லாம் என்னது ஆக்சிடேன் அஸ்டல்ரேட் 1,4 டயாக்சின் புக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ரியாக்ஷன் ஆஃப் கிளிசரால் TNG ஆக்டின் வெரி இம்பார்ட்டன்ட். ட்விஸ்ட் அடிப்பாங்க. டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால் அப்படின்னு கேட்டாலும் ஆக்ரோனிம் தான். அப்படி ட்விஸ்ட் அடிப்பாங்க. இல்லைனா அந்த ப்ராடக்ட் நேம் வச்சு கேட்பாங்க. அந்த ப்ராடக்ட் நேம் ரைட் சைடில் இருக்கும்ல, அந்த கீழே எழுதிப்பீங்களா ஐயூபேக் நேம், அதை வச்சு கேட்பான். ஹவு திஸ் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு. நைட்ரோக்ளிசரின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் இது வேறு மாதிரி கூட கேட்பான். ஸோ அதனால் ட்விஸ்ட் அடிப்பானுங்க, பார்த்துக்கோங்க. யூசஸ் ஆஃப் கிளைக்கால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கிளிசரால் ஃபீனால்ஸில் வந்து டவுஸு குமைனு. டவுசஸ் குமைன் எப்படி புக் பேக்கில் இருக்குன்னா ஐசோப்ரோபில் பென்சின் குளோரோ பென்சின் நினைக்கிறேன். இது ரெண்டு இப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது புக் பேக்கில், அந்த மாதிரி கேட்பேன் இதை. அடுத்து ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஈஸி. வில்லியமீத்தர் ஈஸி. பிக்ரிக் ஆசிட் எப்படி ஃபார்ம் பண்ணுறது. கோல்ப்ஸு ரீமர்டிமன் டேலின் ஃபியூஷன். டேலின் ஃபியூஷன் எப்படி கேட்பாங்கன்னா ஃபிலாப்தில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க. கப்ளிங் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா ஃபீனால் டெஸ்ட்டோட டை டெஸ்ட் என்ன, இல்லைனா அசோ ஹைட்ராக்சி பென்சின் எப்படி நீ ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு இது ட்விஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் ஃபார் ஃபீனால், யூஸ் ஆஃப் ஃபீனால். டெஸ்ட் ஃபார் ஃபீனாலும் கேட்கலாம். கம்பேர் ஃபீனால் டு ஆல்கஹால் அப்படின்னு கேட்கலாம். ஈத்தஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் பார்த்துக்கோங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தஸ் எனி 2 மெத்தட். இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன், ஹைட்ரேட், வில்லியமீட்டர் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. மெக்கானிசம் வேண்டாம். ஆட்டோ ஆக்சிடேஷன் ஈத்தர் ஈக்குவேஷன் மட்டும் படிங்க. ஃபீடால் கிராஃப்ட் பார்த்துக்கோங்க. யூசஸ் ஆஃப் ஈத்தஸ் டையத்தில் ஈத்தரோட அனிசலோடது பார்த்துக்கோங்க. இது ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ், இது ஈஸி தான். புக் பேக்கில் 3, 9, 11, 12, 15 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தான் ஆகணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம் இந்த 4. யூனிட் 12 ரோஸ்மந்த் ரிடக்ஷன், ஸ்டீபன்ஸ், எட்டாடு, கிரெட்டர்மன் கோச்சு, யூரோட்ரோஃபின் ஸ்ட்ரக்சர் யூசஸ் எல்லாமே பாருங்கள். பஃபப் ரூல், ஹாலஃபார்ம் ரியாக்ஷன், ஹால்டால் கண்டென்சேஷன் 5 மார்க்கு. கண்டிப்பாக அந்த மெக்கானிசமாவது ஒழுக்கமாக படிச்சு போங்க. கனிசாரோ 5 மார்க்கு. பென்சைன் கண்டென்சேஷன், பெர்கின்ஸு, நனவங்கள், மேலச்செட் கிரீன் டை. இது எப்படி ட்விஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா? சின்னமிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, சின்னமிக் ஆசிட் எப்படி தயாரிக்கிறாங்க, சின்னமிக் ஆசிட் தான் நானோவங்கல் ரியாக்ஷன் அந்த மாதிரி கேட்பான். மேலச்செட் கிரீன் டை அப்படின்னு கேட்பான். டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைடு பார்த்துக்கோங்க. வாட் இஸ் ஃபார்முலன் அந்த யூசஸ், HV செட் ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட்லேயே ஆல்டிஹைடின் சோதனையிலே 4 டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட்டு பார்த்துக்க. ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் அமிலத்தின் குறையும் பண்பு அது என்னன்னு தெரியல. டாலன்ஸ் ஃபிஷ்லிங் சொல்லிட்டு இருக்கோம். 5 மார்க்கில் அடிக்கடி கேட்குறாங்க. அப்புறம் டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் அமிலம், டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் 3 டெஸ்ட்டு படிச்சிரு. டிரான்ஸ்எஸ்டிஃபிகேஷன் மாற்று எஸ்டர்கள் என்றால்னு ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ யூனிட் 12 உங்களுக்கு நான் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். ஸோ ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் புக் பேக்கில் இந்த யூனிட் 12 பார்த்துக்கணும். ஹெவியெல்லாம் கொடுக்கலைங்க, நான் நேமிங் ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் கோ த்ரூ பண்ணிங்கன்னா 5 நாள் டைமில் சூப்பராகவே மார்க் எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ போர்ஷன்ஸை பப்ளிக் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். நல்லபடியாக படிங்க. வணக்கம் அண்ட் நன்றி. அண்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.